கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மிகவும் மகிழ்ச்சி, நன்றி. எப்படியாக ஒரு நாட்டின் ஆதிக்கத்திலிருந்து தன்னுடைய நாடு சுதந்திரம் அடைந்ததோ, நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்ததோ, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒரு பெரிய ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஒரு சுதந்திர வாழ்வுக்குள்ளாக நம்ம பிரவேசித்திருக்கிறோம். ஆஸ் கிறிஸ்டியன்ஸ், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, typically we have been delivered from one bondage and delivered into the liberty. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்குள்ளாக அழைக்கப்பட்டவர்கள் நாங்கள். கொலோசியர் 1:13-14 சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று தம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு, அன்பின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராகிய பிதான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜ்யங்கள் உண்டு உலகத்தில், அநேக ராஜ்யங்கள் உண்டு. There are so many nations and countries in the world, current world. கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட ராஜ்யங்கள், கண்ட்ரிஸ் ரெக்கக்னைஸ்டாக இருக்குது. ஆனால் இந்த யூனிவர்சல் பர்ஸ்பெக்டிவ், ஆவிக்குரிய பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா 2 கிங்டம் தான் இருக்குது. ஒன்று வந்து கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், இன்னொன்று வந்து கிங்டம் ஆஃப் லைட். நடுவில் ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக. ஒன் இஸ் கிங்டம் ஆஃப் டார்க்னஸ், the other one is the kingdom of light. Everything, every human, especially உலகத்தில் வாழுகிற அத்தனை மனிதர்களும் இந்த 2 ராஜ்யத்துக்குள்ள ஏதோ ஒரு ராஜ்யத்தில் தான் இருக்க முடியும், இருக்கிறாங்க. either we are in the kingdom of darkness or we are in the kingdom of light. இதில் என்ன பிரச்சனைனாக்கா, உலகத்தில் கூட நம்ம பாஸ்போர்ட்டை மாற்றிக்கலாம், கண்ட்ரி வேறு கண்ட்ரிக்கு போயிட்டு ரெசிடென்சி வாங்கிக்கலாம், நம்ம விருப்பப்பட்டால் செஞ்சுக்கலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த ரெசிடென்சி மாற்றவே முடியாது, சிட்டிசன்ஷிப் மாற்றவே முடியாது நம்மளால். we are bound to be in that particular thing. ஆனால் நம்மால் முடியாததை செய்வதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், நம்மை ஒரு ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்துக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் வழிவாசலை திறந்திருக்கிறார். ஆண்டவருடைய மகத்தான திட்டத்தின்படியாக பிசாசின் அதிகாரத்தில் 1 பேதுரு 2:9 உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம், அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவர். From the darkness, the utter darkness, who has called us into his marvelous light. தம்முடைய ஆச்சரியமான ஒளி, அந்தகாரம், ஆச்சரியமான ஒளி, 2 டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்படியாக நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக, எப்படி இந்திய தேசம் ஒரு சவரைன் கண்ட்ரியாக அழைக்கப்படுகிறதோ, we are sovereign. Sovereign means we have our own constitution, we have our own law, we have our own rules, we have everything. நமக்கென்று நாமளே நமக்காக உருவாக்கப்பட்ட, மக்களால் மக்களுக்காக மக்களுக்கென்று உருவாக்கப்பட்ட நாடு என்று பிரகடனப்படுத்தப்பட்டது இந்திய தேசம். அதே போலவே இந்த அந்தகாரத்தினின்று தம்முடைய அற்புதமான ஒளியினிடத்திற்கு, புதிய ராஜ்யத்துக்குள்ளாக, சவரைன் ஸ்டேட்குள்ளாக நம்மை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம இன்றைக்கு வாசிக்க கேட்ட கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனித்து கேட்டு இருப்பீர்கள் என்றால் 2 வகையான காரியத்தை குறித்து நீங்கள் அதில் கேட்டிருக்க முடியும். ஒன்று வந்து மாம்சத்திற்குரிய அல்லது அடிமைத்தனத்திற்குரிய காரியங்கள், இன்னொன்று ஆவிக்குரிய காரியங்கள் அல்லது விடுதலைக்கேற்ற காரியங்கள் சொல்லி 2 வகையான காரியங்களை குறித்து நம்ம படித்தோம். முன்னே நாம் எப்படி இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாகவும் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் பிசாசின் பிடியிலே சிக்கியிருந்தவர்களாகவும் இருந்தோம். இப்பொழுதோ விடுதலை பெற்றவர்களாகவும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற கிருபையினால் நிறைந்தவர்களாகவும் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை தங்களுடைய சொந்த இரட்சகராக, இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும், தேவ மனுஷனும் தேவ மனுஷியும், they were called as the citizens of the kingdom of light. தேவனுடைய ஒளியின் ராஜ்யத்திற்கு நாம் என்னவா இருக்கிறோம், நாம் குடிமக்கள் என்று அழைக்கப்படுகிறோம். we are called the citizens of the kingdom of light. இதற்கு நடந்த காரியம் என்னவென்றால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தேவனே இந்த பெரிய chasm, this is the chasm between 2 different area, darkness and the light, 2க்கும் ஜங்ஷனே கிடையாது.
ஜங்ஷன் நார்மல் காரியங்களால, சாதாரணமான மனிதர்களாலோ அல்லது சாதாரணமான சக்திகளினாலோ இந்த ரெண்டையும் இணைக்கவே முடியாது. அசாதாரணமான ஒரு சக்தி, a supernatural person power has to do the joint between the darkness and the light. This was done by God himself. தேவனால் மட்டுமே தான் செய்ய முடியும். தேவனே அதை செய்தார். எப்படியாக செய்தார் என்றால், இந்த ரெண்டு இடத்துக்கு நடுவாக தான் மனித உருக்கொண்டு இறங்கி வந்து, தான் வாழ்ந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி, இயேசு என்ற பெயரிலே வாழ்ந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரித்து, அந்த இடத்துல அவரை செய்த கிருபாதார பலி அல்லது அவர் செய்த தியாகத்தின் பலனாக இந்த இணைப்பு ஏற்பட்டது. The bridge between the two kingdoms. இந்த ரெண்டுக்கு நடையில ஒரு இணைப்பு ஏற்பட்டு நம்ம என்ன செய்தார்? இந்த இருட்டின் ஆதிக்கத்திலிருந்து நம்மை வெளிச்சத்தின் ஆதிக்கத்துக்குள்ளாக கொண்டு வந்தார். இருட்டில் பிடியிலிருந்து வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வந்தார். முன்னே நாம் அடிமைகளாக இருந்தோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தை வாசித்தீர்கள் என்றால், நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று எழுதியிருக்கும். அப்போ அந்த ராஜ்யத்தில் இருந்த பொழுது அடிமைத்தனத்தின் ஆவி, பயத்தின் ஆவி, சந்தேகத்தின் ஆவி பிடியலின் சிக்கிக் கொண்டிருந்த நாம் இப்பொழுது என்னவாக இருக்கிறோம்? அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவி, the spirit of adoption. Total thing has been changed. நமக்குள்ளாக ஒரு paradigm shift என்று சொல்லப்படுகிற ஒரு 100% மாற்றம் நடந்திருக்கிறது. இருளின் ராஜ்யத்தில் இருந்த பொழுது நாம் பயத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருந்தோம். அந்த ராஜ்யத்தில் இருந்த பொழுது நாம் பாவத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருந்தோம், சாபத்தின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருந்தோம், வியாதியின் பிடியிலே சிக்கிக் கொண்டிருந்தோம், பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களாக சிக்கிக் கொண்டிருந்தோம். ஏனென்றால் நாம் இருந்தது அடிமைத்தனத்தின் ஆவிக்குள்ளாக. ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு நாம் இப்பொழுது இருப்பது சுயாதீனத்தின் ராஜ்யத்துக்குள்ளாக. The kingdom of liberty. The kingdom of liberty. சாபமும் பாவமும் பிசாசும் இருளும் ஆதிக்கம் செய்த அதே ஆளை, அதே நபரை அன்பும் ஆசீர்வாதமும் மகிழ்வும் தேவனுடைய கிருபையும் ஆளுகை செய்கிற நபராக மாற்றி வைத்திருக்கிறது. We've been transformed totally from a person under bondage and we have been translated as a person of liberty. நாம் விடுதலையின் பிள்ளைகளாக, விடுதலையின் மக்களாக, விடுதலையின் ஜனங்களாக, a sovereign nation உடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are the citizens of a sovereign nation. We are the children of a sovereign God. sovereign அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியல. இறையாண்மை, மேலாண்மை நிறைந்தவர். There is nothing beyond him. அவருக்கு மேலாக ஒன்றுமே கிடையவே கிடையாது. அவர் சொன்னால் சொன்னதுதான், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எல்லா இடத்துலையும் டோட்டலி யூனிவர்சல். அவர் God is sovereign. ஆளுகை செய்கிறவர். அந்த சவரேன் காடுடைய சவரேன் கிங்டத்துக்குள்ளாக, அவருடைய சவரேன் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், விடுதலையின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். அப்போ இந்த காலகட்டத்தில் 2 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆவியில் ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. நீங்களும் நான் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் ஒளிக்குள்ளாக கடந்து வந்தோம். ஆனால் நம்முடைய சரீரம் என்ன எங்கே இருக்கு? பூமியில் தான் இருக்கு. இட் இஸ் ஹியர் ஸ்டில் நவ் வி ஆர் லிவிங் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகம் அந்த இன்னுமாக இருளின் அடிக்குள்ளாக, இருளின் பிடிக்குள்ளாக இன்னும் அடிமைப்பட்டு தான் இருக்கிறது. விழுந்து போன உலகம், the fallen world is still under the authority of darkness. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் 2 விதமான போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே இருந்த அந்த இருளின் ராஜ்யம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாது. அதற்கு இருக்கிற ஒரே ஒரு கனெக்ஷன் இந்த ஃப்ளஷ், நமக்கு இருக்கிற சரீரம் தான் அந்த இருளின் ராஜ்யத்துக்கு நமக்கு இருக்கிற கனெக்ஷன். அது இருக்கிற வரைக்கும் இந்த இருளின் ஆதிக்கம் நம்ம என்ன செய்து கொண்டே இருக்கும்? தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த புதிய உலகின், புதிய வாழ்வின் மறுபிறப்பு, the new generation, new creation, நம்முடைய மீண்டுமாய் பிறந்த அந்த ஆவி மனிதன், we belong to the kingdom of light. நம்ம இந்த ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம்.
இதுக்காக இந்த ரெண்டுக்கும் நடுவுல மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமான போராட்டம் இந்த உலகத்தில் வாழுகிற கடைசி நிமிடம் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த இடத்திலிருந்து நம்ம அந்த இடத்துக்கு முழுமையாக போகுவது என்பது கர்த்தருடைய வருகையில் அல்லது நம்ம ஆண்டவரை சந்திக்கிற நாள் வரைக்கும் இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த ரெண்டு ராஜ்யத்தின் பிடியில நம்ம இருப்பதாக நமக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல செய்தி. we have a good news. You can be totally getting out of this world of darkness and you can be totally under the control of the nation, that kingdom of light. இருளின் ஆதிக்கத்திலிருந்து முழுமையாக நாம் என்ன செய்ய முடியும்? ஒளியின் ஆதிக்கத்துக்குள்ளாக நம்மால் வாழ முடியும். எப்படி வாழ முடியும் அப்படிங்கிறது குறித்து நான் சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவருக்குள்ளே வளர்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே நம்ம வந்த அந்த நாளிலே நிற்பது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நாம் வளர வேண்டும். கர்த்தருக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். நான் அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், ஒரு குழந்தை பிறந்துச்சுனாக்கா அந்த குழந்தை என்ன செய்யணும்? வளர்ந்தே ஆகணும். வளரலன்னா அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம், பிள்ளைக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? 10 வயசு ஆன பிறகும் தவழ்ந்துட்டு விரலை சப்பிட்டு பாலை குடிச்சிட்டு இருந்து பாட்டிலில் பாலை குடிச்சிட்டு இருந்தா எந்த அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கும்? கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் அதே மாதிரி தான். நாம் வளருவதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள், நாம் உயர்வதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஒரு வளர்ச்சிக்கு தக்கதாக, என்ன வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மை அழைத்தவருடைய வளர்ச்சிக்கு தக்கதாக, நம்மை அழைத்த கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு தக்கதாக நாம் என்ன பண்ணணும்? வளரும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ வளரும்பது என்றால் உங்களுடைய பழைய சுபாவம், பழைய மனிதன், பழைய வாழ்வு, இருளின் பிடியில் இருந்த வாழ்வு மாறி 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 என்ன ஆக வேண்டும்? ஆவிக்குரிய ஒளியின் அனுபவத்துக்குள்ளாக, ஒளியின் ஆளுகைக்குள்ளாக முழுமையாய் கடந்து வருகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். We have to come into the experience of totally living under the kingdom of light. Spiritually, not only spiritually, but in our physical realm also. நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் வெறும் வாயில சொல்லிட்டு இருக்காம, நான் ரட்சிக்கப்பட்டேன் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லாமல், நம்முடைய வாழ்விலே அந்த ஒளியை காண்பிக்கிறவர்களாக வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய தகப்பன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. இதுதான் நம்முடைய பரம தகப்பன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. He doesn't want you to be a baby always crying and asking for milk. What he expects is, அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், என் பிள்ளை வளர வேண்டும், வளர்ந்து என்னை போலவே மாற வேண்டும். இதுதான் உங்களையும் என்னையும் அவர் அழைத்ததின் நோக்கம். ஆண்டவர் நம்மை அழைத்ததின் நோக்கம். ரோமர் 8:29 இந்த விதமாக சொல்லுகிறது, தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். We have been predestined to be in the image of the Lord Jesus Christ. கொஞ்சம் ஹை ஸ்டேக்ஸ் தான் இல்ல? It is a very very big thing asking. ஆனால் அதுதான் உங்களுடைய திட்டம். தேவனுடைய உங்களை குறித்த, என்னை குறித்த திட்டம் அதுதான். நாம் கிறிஸ்துவை போலவே மாற வேண்டும். கிறிஸ்து பிறந்தார் இல்லையா? இயேசு குழந்தையாக பிறந்தார். அவர் குழந்தையாகவே இல்லை, வளர்ந்தார். 12 வயசுல என்ன செஞ்சாரு? ஆலயத்தில் சென்று வேதபாரகரோடு வசனத்தை குறித்து அவர் என்ன செய்தார்? விவாதித்தார். He was discussing with the church leaders and the Bible scholars. Then he became a big man and he was doing the will of the Father. தேவனுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்பவராக வளர்ந்தார். நீங்களும் நானும் அப்படித்தான். அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படும் பொழுது we are called by God to be transformed into the image of the Lord Jesus Christ. That means you have to be totally இந்த ஒளியின் ஆதிக்கத்தை காண்பிக்கிறவர்களாக நம்ம வாழ வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே இருளின் அதிகாரத்தை நாம் பார்க்கவே முடியாது. ஒரு நிமிடம் கூட கிறிஸ்துவை இருள் ஆட்கொண்டதாக நம்ம பார்க்கவே முடியாது. அவர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது உங்களைப் போலவும் என்னை போலும் தான் வாழ்ந்தார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போலவே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர்களைப் போலவே. தட் மீன்ஸ் உங்களையும் என்ன மாதிரி தான் நடந்தாரு. ஆனால் அவரை தேடி சாத்தான் வந்தான். பிசாசானவன் சோதிக்கும்படியாக வந்தான். உலகத்தின் சகல பெருமைகளையும் காண்பித்தான், பசியை காண்பித்தான், அவருடைய ஸ்தானத்தை காண்பித்தான், நீர் தேவ குமாரன் என்பதை அவருக்கு காண்பித்தான். சோதனைக்குள்ளாக்க முயன்ற பொழுதும்
கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக, தேவ வார்த்தையின் மூலமாக பிசாசை வெற்றி கொண்டார். கடைசி நேரத்தில் கூட இயேசுவே உமக்கு இது நேரிடக்கூடாதே, யார் சொல்றா? பேதுருவின் மூலமாக பிசாசு சொல்லும் பொழுதும், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடிந்து கொண்டவராக கிறிஸ்து ஒளியின் ஆதிக்கத்தை முழுமையாக தன்னுடைய வாழ்விலே காண்பித்தார். அதே போலத்தான் நீங்களும் நானும் we are called to show the complete total control of this kingdom of light in our lives. நம்முடைய வாழ்விலே ஒளியின் ஆதிக்கத்தை முழுமையாக காண்பிக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். அதற்காகத்தான் 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறபடியாக நமக்குள்ளே ஒரு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எந்த நேரத்திலே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, இயேசு என் இருதயத்தில் இருக்கிறார்னு சொல்றோம் இல்லையா? எப்படி இருதயத்தில் இருக்கிறாரு? ஆவியானவர் மூலமாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். இந்த ஆவியானவர் தான் நம்மை ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக நடத்துகிற ஆவியானவர். இவர்தான் நம்மை ஆவிக்குள்ளாக நடத்துகிற ஆவியானவர். இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நாம் ஆவிக்கேற்றவர்களாக நடக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலே இருந்தாலும் நாம் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. we are in the world but we are not of the world. இதை நம்ம எப்பொழுதுமே நினைவில் கொள்ள வேண்டும். உலகத்தில் இருக்கிறோம், எல்லாரோடு இருக்கிறோம், ஆனால் அவர்களோடு இணைந்து நம்மாலே வாழ முடியாது, வாழக்கூடாது. வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 5 வாசிக்கும் பொழுதும், நீங்கள் அவர்களோடு முழுவதுமாக விலகி போக வேண்டும் என்று சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தை விட்டே நம்ம போக வேண்டும். ஆனால் அங்கு உலகத்திலே வாழும் பொழுதும், இருட்டிலே வாழும் பொழுதும் உங்களையும் என்னையும் தான் இந்த உலகம் வெளிச்சமாக பார்க்க வேண்டும். நம்மைத்தான் இந்த இருட்டிலே ஒளியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். மத்தேயு 5 17, 15, 16 சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் தி லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்களும் நானும் உலகத்தின் வெளிச்சம், இருட்டிலே வெளிச்சம், இருட்டை விளக்குகிற வெளிச்சம், வெளியரங்கமாக்குகிற வெளிச்சம். இதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிறைத்திருக்கிறார். இதற்காகத்தான் எப்படி அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறபடியாக இயேசுவை எப்படி தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைத்தாரோ, உங்களையும் என்னையும் அதே வல்லமையினாலும் அதே ஆவியினாலும் நிறைக்க அவர் வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய ஆசையெல்லாம் என் குமாரனுடைய சாயலாக என் பிள்ளைகள் மாற வேண்டும், இயேசுவின் சாயலாக என் பிள்ளைகள் மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிதாவின் சித்தம். வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 4:17 அவர் பரலோகத்தில் இருக்கிற வண்ணமாகவே நாம் இந்த பூமியிலே இருக்கிறோமா. வெரி a great privilege has been given to you and me. உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்திலே வீற்றிருக்கிறாரோ, எப்படி பாவத்தையும் சாபத்தையும் பிசாசை மேற்கொண்டவராக அவர் வீற்றிருக்கிறாரோ, அதே போலவே 17 அதே போலவே நீங்களும் நானும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இந்த உலகத்திலே இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்திலே இருக்கிறோம். You are the representatives of Jesus Christ. You are the image of the Lord Jesus Christ. You are the deliverers as like the Lord Jesus Christ. இயேசு எப்படி இருந்தாரோ, இயேசு எப்படி குணமாக்குகிறவராகவும் நன்மை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தாரோ, அதை போலவே நீங்களும் நானும் குணமாக்குகிறவர்களாக, நன்மை செய்கிறவர்களாக, இருளின் அந்தகாரத்திலிருந்து ஜனங்களை விடுதலை செய்கிறவர்களாக நாம் வாழும்படியாக அழைக்கப்படுகிறோம். I challenge you tonight. உங்களுக்கு நான் எனக்கும் சேர்த்து தான் ஒரு சவாலாக சொல்லுகிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்வு ஆண்டவர் அழைத்த அழைப்பின் முழு தன்மையும் காண்பிப்பதாக இல்லை. அநேக நேரங்களிலே we are not living to the fullest extent of what God has called us to be. நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பு சாதாரணமான அழைப்பு இல்லை என் தேவ ஜனமே. நீங்களும் நானும் அழைக்கப்பட்ட அழைப்பு ஒரு கோழி குஞ்சாக அல்லது காக்கை குஞ்சுகளாக சுற்றி கொண்டிருக்கும்படியான அழைப்பு அல்ல. கழுகை போல பறக்கும்படியாக அழைக்கப்பட்ட அழைப்பு, உன்னதங்களிலே பறக்கும்படியாக, மேகங்களுக்கு மேலாக, மலைக்கு மேலாக உயர்ந்து பறக்கும்படியான கழுகை போல அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். தேவ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இந்த நோக்கத்தை நாம் மனதிலே கொள்ள வேண்டும்.
எப்படி இந்தியா, ஆனால் இதுதான் பிரச்சனை. we called as a sovereign nation, மேலாண்மை மிக்க நாடு என்று நாம் அழைத்துக் கொள்கிறோம். ஆனாலும் இன்றைக்கும் கூட என்ன இல்லை, நமக்கு முழுமையான சுதந்திரம் இல்லை, முழுமையான விடுதலை இல்லை, முழுமையான மேலாண்மை இல்லை. அநேக இடங்களிலே தம்முடைய கருத்து சுதந்திரம் கூட நம்முடைய தேசத்தில் இல்லை. நம்ம சொல்லுவதற்கு கூட, நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவதற்கு கூட நிறைய இடங்களில் நம்மால் முடிவதில்லை. அநேக ஜனங்கள் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டதின் மூலமாக சிறைச்சாலைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இந்தியாவில். வேர் இஸ் த செவரனிட்டி, வேர் இஸ் தி என்ன சொல்றது, நமக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தற்சார்பு அல்லது சுய சுதந்திரம் என்பது நம்ம இடத்துல இப்போ இல்லாமல் இருக்கிறது. ஏன்? ஒளியை காணவில்லை, இன்னும் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஜனங்கள். ஸ்டில் they are living in the darkness, they have not seen the light. யார் அவர்களுக்கு வெளிச்சத்தை காட்ட முடியும்? நீங்களும் நானும் தான் அந்த வெளிச்சத்தை காட்ட முடியும். எங்கே ஆரம்பிக்க வேண்டும்? நமக்குள்ளே ஆரம்பிக்க வேண்டும். Are we the children of light? Are we the citizens of light? If it is so, நாம் சுதந்திரத்தின் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுபட்ட ஒளியின் பிள்ளைகள் என்றால், நாம் இருக்கிற இடத்திலே ஒளி பிரகாசிக்க வேண்டும். நாம் நடக்கிற இடத்துல ஒளி பிரகாசிக்க வேண்டும். நாம் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து, நாம் இயேசு கிறிஸ்துவின் சாயல் என்பது உண்மை என்றால், நாம் நடக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து நம் மூலமாக நடக்க வேண்டும். நாம் பேசும் பொழுது நம் மூலமாக கிறிஸ்து பேச வேண்டும். நாம் செயல்படும் பொழுது நம் மூலமாக கிறிஸ்து செயல்பட வேண்டும். இதற்காகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்காகத்தான் நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக நம்மை அவர் அழைக்கிறார். இப்போ இதுக்கு மிக முக்கியமான தேவை என்னவென்றால், நம்மை தாழ்த்தி, நம்மை அவருக்கு அர்ப்பணித்து, நம்மை அவருடைய ஆளுகைக்குள்ளாக முழுவதுமாய் ஒப்பு கொடுப்பது. The only way is to totally surrender and submit to the authority of our Lord God by the precious Holy Spirit. ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாம்சத்தின் கிரியைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். we are living 26ஆம் வசனம் சொல்கிறது. வாசிங் பிரதர். 25 சாரி. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நம்ம எப்படி பிழைச்சிருக்கிறோமோ அது நடந்தா தான் தெரியும். ஆக்சுவலா நம்ம ஓகே, நம்ம என்ன சொன்னாலும் நான் அதன்படி நடந்தால்தான் என்னுடைய தன்மை அதில் வெளிப்படும். we will be known when we are walking, when we are living according to that. அப்போ ஆவிக்கேற்றபடியாக நடப்பது என்பது ஆவியானவருக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவம். இங்கே தான் இந்த பிரச்சனை வரும். மாம்சமும் ஆவியும் ரெண்டுக்கும் போராடிக்கிட்டே இருக்கும். எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யறதுக்கு நமக்கு மனசு வராது. எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறோமோ அதைத்தான் செய்வோம். இதுதான் இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கும் விரோதமான போராட்டம். இதில் வெற்றி பெறுவதற்கு ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், எந்த வாழ்வு நம்மை ஆட்கொண்டதோ, யாருடைய வாழ்வு நம்மை ஆட்கொண்டதோ அவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். We have to totally surrender to the one who has called into the light. இதுதான் ஆவியிலே நடப்பதற்கான காரியம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். இதில் இந்த கலாத்தியர்ல 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. 3 காரியங்கள். இந்த 3மே சிலுவையை குறித்த காரியங்கள் தான். கடந்த முறை உங்களோடு பேசின பொழுது சிலுவையை குறித்து சில காரியங்களை சொன்னேன். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாயிருக்கிறது. சிலுவையிலே நம்முடைய ரட்சிப்பு தொடங்கினது. சிலுவையிலே இயேசு சிந்தின ரத்தத்தினாலே நம்முடைய ரட்சிப்பு தொடங்கினது. இந்த வாழ்வும், இருளில் இருந்து ஒளியிலே வாழ்கிற வாழ்வும் கூட இந்த சிலுவையினாலே நடக்கிற காரியத்தில் தான் நமக்கு கிடைக்கிறது. கலாத்தியர்ல 3 வசனம் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். அதற்கு முன்பதாக இந்த சிலுவையை குறித்து, சிலுவையிலே கிறிஸ்து செய்தது என்ன, சிலுவையை குறித்து நாம் செய்ய வேண்டியது என்ன, 2 இருக்கு. லாஸ்ட் டைம் பார்த்தோம், சிலுவையிலே நம்முடைய பாவங்களை அவர் என்ன பண்ணாரு, சுமந்து தீர்த்தார். சிலுவையிலே நமக்காக அவர் என்ன செஞ்சாரு, சாபமாக மாறினார், பாவமாக மாறினார். சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார், சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தார் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனால் நமக்கும் உங்களுக்கும் எனக்கு அந்த சிலுவையிலே பெற்ற வெற்றியினாலே நாம் எப்படி சிலுவையை நாம் ரிலேட் பண்றோம், how we are relating with the cross. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் வாழ்ந்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவன் என்னை வாசிங்க, லூக்கா 9:23. பின்பு தமது சீஷரிடத்தில் திரும்பி, லூக்கா 9:23, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால்
அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். முதலாவதான காரியம் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டிய காரியம். நான் சொல்லுவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம், ஒருவேளை ரொம்ப டஃப்பான வசனம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெற்றியான வாழ்க்கைக்கு அடிப்படை தாழ்மை. வெற்றி, there is no crown without the cross. சிலுவை இல்லாமல் சிங்காசனம் இல்லை சொல்லுவோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். முதல் காரியம் என்னவென்றால் நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி செல்லும்படியாக அழைக்கப்படுகிறோம். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும். 1 யோவான் 1:9 விதமாக சொல்கிறார். அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். We are called to live in the light. The first thing we have to do is carry your cross and follow him every day. ஆண்டவருடைய சிலுவை அனுதினமும் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வெறுத்து அவரை பின்பற்றி செல்ல வேண்டும். இந்த தன்னைத்தான் வெறுத்து அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இந்த மாம்சத்தின் கிரியைகளும் ஆவியின் கனி நாம் வாசிக்க கேட்ட காரியங்கள் வெளிப்படுகிற காரியம். விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், கொலைவெறிகள், களியாட்டு, மார்க்க பேதங்கள், பொறாமைகள், பெருமைகள், இந்த மாதிரி சொல்லப்படுகிற கிட்டத்தட்ட 19 காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை காரியங்களும் மாம்சத்தின் கிரியைகள். இதை என்ன செய்ய வேண்டும்? சிலுவையிலே அறைந்து நம்மை தாமே வெறுத்து நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலுவை வேறுபடும். அது ஒருவேளை உங்களுடைய வேலையில் ஏற்படுகிற பிரச்சனைகளாக இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளாக இருக்கலாம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் போராடுகிற சூழ்நிலைகளாக இருக்கலாம். Cross different for all of us, different, but it's our own cross. நம்முடைய சிலுவை, நாம் சுமக்க வேண்டிய சிலுவை, அதை சுமந்து கொண்டுதான் அவருக்கு பின்னாக செல்ல வேண்டும். அவர் சொல்றாரு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. உபத்திரவம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஒரு டோட்டலி பெட் ஆஃப் ரோசஸ் வாழ்க்கையை இயேசு நமக்கு சொல்லவே கிடையாது. தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 3:12 சொல்கிறது. Even if you think of walking holy, you will be suffering. நம்ம துன்பப்படுவோம். ஆனால் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருப்பதினாலே கலங்க வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்ற வேண்டும். ஏனென்றால் நமக்கு முன்பதாக சிலுவையை சுமந்தவர் முன்னே போயிருக்கிறார். நமக்கோடு இருக்கிறவர், நமக்குள்ளே இருக்கிறவர், நம்மை ஆட்கொண்டவர், அவர் சிலுவையை சுமந்தவர், சிலுவையை சுமந்து சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். ரெண்டாவதான காரியம் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 2:20 நாம் வாசிக்கிறோம். வாசிங்க, கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். முதல் காரியமாக நான் சொன்னேன், சிலுவையை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும். இரண்டாவது காரியம், நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். We have to be crucified with Christ. I have been crucified with Christ. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கைதான் ஒளியின் வாழ்க்கையாக நமக்குள்ளே விளங்கும். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை, அவரோடு கூட நடக்கிற வாழ்க்கை மட்டுமல்ல, அவர் சிலுவையை சுமந்தது போல நாமும் சிலுவையை சுமந்து அவர் பின்னே செல்கிற வாழ்க்கை மட்டுமல்ல, அவரோடு கூட சிலுவையிலே அறையப்படுகிற வாழ்க்கை. Crucified life in Christ is a second requirement to walk in the light. ஒளியிலே நடப்பதற்கு, சாபத்தை, பிசாசை, மாம்சத்தை, லோகத்தை ஜெயிப்பதற்கு கிறிஸ்துவுடனே கூட நாம் சிலுவையில் அறையப்பட வேண்டும். ஆவியிலே, மாம்சத்திலே நான் பிழைத்திருக்கிறதோ, ஆனாலும் பிழைச்சிருக்கிறேன், நான் சிலுவையில் அறையப்பட்டவன். I am crucified with Christ, but still I am alive. Paul says, how? It is Jesus Christ who is living inside of me. இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார். இந்த அனுபவம் என் அன்பு தேவ ஜனமே, அன்பு தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய அனுபவமாக இருக்க வேண்டும். இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார், இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார், இயேசு எனக்குள்ளே வாழ்கிறார். இந்த நினைப்பு இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா பிசாசு தொடர்றதுக்கும், பாவம் தொடுவதற்கும், நீங்கள் பாவத்தின் சோதனைகளுக்குள்ளே போவதற்கும் ஒரு நிமிடத்திற்கு கூட உங்களுக்கு இடமே இருக்காது. எனக்குள் வாழ்கிறவர், நமக்குள்ளே வாழ்கிறவர், பாவமில்லாதவர்,
குற்றமில்லாதவர், வானங்களுக்கு மேலாக உயர்ந்தவர், அவர் எனக்குள்ளே வாழ்கிறார் அப்படிங்கிற உணர்வோடு கூட நாம் வாழ்க்கையை நடத்த வேண்டும். சிலுவையை சுமந்து கொண்டு பின் செல்ல வேண்டும். இரண்டாவதாக நாம் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட வேண்டும். மூன்றாவதான காரியம் கலாத்தியர் 5:24. மூன்றாவதான காரியம் கலாத்தியர் 5:24. கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எப்படி நம்மை சிலுவையில் அறைவதென்றால் நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய வேண்டும். அனுதினம் அறைய வேண்டிய ஒரு வாழ்க்கை. I am talking practically to every one of us. All of us. Nobody is immune to sin. Be careful. நம்ம யாருமே டோட்டலி நான் பயங்கர பரிசுத்தவான்னு சொல்லவே முடியாது. கடைசி வரைக்கும் we need to crucify our flesh and the desires every day. Day to day. அவர் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் மாம்சத்தின் கிரியைகள் தலை தூக்கும் பொழுது வராமல் இருக்காது, வரும். எவ்ரி டைம் we have to crucify on the cross. மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை என்ன செய்ய வேண்டும்? சிலுவையிலே அறைகிற வாழ்வாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய மாம்சத்தை சிலுவையில் அறைய வேண்டும். அதன் ஆசை இச்சைகள். ஏன்னா மாம்சம், பிசாசு, லோகம், இந்த 3 தான் நமக்கு விரோதமான எதிரிகள். தெரியும் இல்லையா? மாம்சம், பிசாசு, உலகம். ஓகே, மாம்சத்தை என்ன செய்யறோம்? நம்ம ஆசை இச்சைகளோடு கூட சிலுவையிலே அறைய வேண்டும். கிறிஸ்துவின் ஆசையும் கிறிஸ்துவின் விருப்பங்களும் நம்முடைய விருப்பமாக மாறும் பொழுது இந்த மாம்சத்தின் ஆசை இச்சைகள் நமக்கு பெரிசாக தோணாது. இட் ரிக்வயர்ஸ் த ஹெல்ப் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பேசுவது ஈஸி, பிரசங்கம் பண்ணுவது சுலபம், வாழ்வது கடினம். ஆனால் கடினமான வாழ்க்கையை நடத்துவது நீங்கள் அல்ல, நான் அல்ல, நமக்குள் வாழ்கிற ஆவியானவர் என்கிற விட்டு கொடுப்பு நமக்குள்ளே வரும் பொழுது, when we surrender our life to be led by the Spirit of the Lord, this life will be an easy life. It takes time, it takes practice. நான்காவதாக, கடைசியாக, அதே கலாத்தியர் 5:14 14 வாசிங்க. இல்ல கலாத்தியர் 6:14 14. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறு ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். நான்காவதாக சிலுவையில் அறையப்பட வேண்டிய காரியம் உலகம். உலகத்தின் இச்சை, உலகத்தின் பிரியம், உலகத்தின் ஈர்ப்புகள், உலகத்தின் இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். நான் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது. இந்த 4 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையை தியானித்தவர்களாக, சிலுவையின் மேல் சார்ந்தவர்களாக, சிலுவையை பின்பற்றினவர்களாக நாம் செய்ய வேண்டும். ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த இச்சை அடக்கம் 9 கனியையும் தருகிற ஆவிக்குரிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு மலர்ந்தே ஆக வேண்டும். ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள். ரோமர் 8:15. ஆவியினால் நடத்தப்படும் பொழுது நாம் பிரமாணத்துக்கு உடன்பட்டவர்கள் அல்ல. ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது நாம் அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் அல்ல. கலாத்தியர் 5:1 சொல்லுகிறது, நீங்கள் மீண்டும் அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நம்மை அழைத்த சுயாதீன அழைப்பிலே நிலை கொண்டிருங்கள். ஸ்டே in the calling of liberty in which Christ has called you. Do not get back into the yoke and the bondage of the evil one. பிடியில சிக்கிக்கொள்ளவே வேண்டாம். Don't get into any legalities. Don't get into any bondages. Whatever it is, you and me are called to be free in Christ. நீங்களும் நானும் சுதந்திரர்களாக அழைக்கப்பட்டவர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாய் கிறிஸ்துவை போல வாழும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். கர்த்தர் இந்த வாழ்க்கைக்கு தான் உங்களை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேசத்தின் குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்த நாளிலே நாம் ஆவிக்குரிய உலகத்தில் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற் போலவே வாழ வேண்டும். ஒரே வழி இயேசுவை போல வாழ்வது. இயேசுவை போல வாழ்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்வதற்கு நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து
அவருக்கு அர்ப்பணித்தவர்களாக வாழ வேண்டும். வாழும் பொழுது அவருடைய சிலுவையின் காரியங்கள் நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார். நீங்களும் நானும் கிறிஸ்துவை போல மாறுவோம். கிறிஸ்து சாயல் நமக்குள்ளே வெளிப்படும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்ப்பார்கள், பார்க்க வேண்டும். இந்த உலகத்துக்கு தேவை இன்றைக்கு இதுதான். only thing the world needs is Christ. liberating Christ, விடுதலையாக்குகிற கிறிஸ்து, சுதந்திரத்தை தருகிற கிறிஸ்து, விடுதலையாக்கி நம்மை ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாய் வைக்கிற கிறிஸ்து. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து நிற்கலாமா? ஜெபிக்கலாம். உங்களோடு கூட நான் இணைந்து ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஒரே நிமிஷம் நம்ம ஜெபிக்கலாம். ஜெபித்து அருமை அண்ணனை நான் அன்போடு கூட அழைக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை அழைத்தவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, எங்களை ஆட்கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, நாங்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளாக வர எங்களுக்கு கிருபை செய்தீர். ஒளியின் பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஒளியை பற்றினவர்களாக, ஒளியை காண்பிக்கிறவர்களாக, உலகத்துக்கு ஒளியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விளக்கினீர் ஆண்டவரே. ஒளியின் ராஜ்யத்தை நாங்கள் காண்பிக்க கிருபை தாரும். ஆவியானவருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் பிடிகள், எங்களுடைய அடிமைத்தனம் முற்றுமாய் ஒளிந்து போவதாக. உலகமும் மாம்சமும் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். வழிநடத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.